அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈஸி டிஷ்ஷஸ் கண்ட்ரி வைஸ் சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரஷ்யா. என்ன டிஷ்னா ஜைனிக்கி. எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? முதல்ல ஒரு பவுலில் காட்டேஜ் சீஸ் எடுத்துக்கோங்க. இந்த காட்டேஜ் சீஸோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். காட்டேஜ் சீஸ் எடுத்துட்டு அதோட ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்கும் அந்த சீஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தப்புறம் அதோட கொஞ்சோண்டு உப்பும் அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சப்பாத்தி கட்டை எடுத்து அதுலேயும் மாவு போட்டு இந்த ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பேட்டரை போட்டு நல்லா கையிட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டாத அளவுக்கு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்பவும் போட்டுற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா கத்திட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கப்பு இல்லை கிளாஸை எடுத்துட்டு அதில் நடுவில் அந்த பீஸை வச்சு அந்த கப்பை வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப் எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விடணும். அதனால ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சூடான சேர்த்தனால பட்டர் கொஞ்சம் கருகிட்டு அதனால் என்னோடய பேட்டர் ஆம், கொஞ்சம் கருகுன மாதிரி தெரியும். ஸோ அதனால் நீங்கள் சிம்லே வச்சு பட்டர் சேர்த்துட்டு பட்டரோட அதுக்கப்புறம் அந்த பேட்டர் ஏற்கனவே ஃப்ரீசரில் இருக்கும்ல அதை எடுத்து ஒன்று ஒன்று ஒன்றா வச்சு அதை மெதுவாக சிம்லே வச்சு மூடி போட்டு நல்லா மெதுவாக ப்ரௌனிஷ் ஆன அப்புறம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சு அதை நீங்கள் ஜாமோ நான் இன்றைக்கி ஆப்பிள் சாஸோடு சாப்பிட்றேன். நீங்கள் ஜாம் இல்லைன்னா இது சோர் க்ரீம் எதுனாலும் கூடயும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த கண்ட்ரிலாம் நம்ம ட்ரை பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.